வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோஷிப் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். செமி கண்டக்டர் ஃபீல்டுல மிகப்பெரிய வளர்ச்சியில இருக்க கம்பெனிகள்ல இந்த கம்பெனி ஒரு கம்பெனியா இருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி என்னலாம் பண்றாங்க, இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல மல்டிபேக்கராக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவில் செமி கண்டக்டர் ஃபீல்டுல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், சைனா தான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல நம்பர் 1 இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து எந்த நாடுகள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய நாடுகள் எதுவுமே கிடையாது. நம்ம வேர்ல்டே பாத்தீங்கன்னா சைனாவை தான் நம்ம நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை சைனா நாளைக்கு நம்மளுக்கு வந்து செமிகண்டக்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம இந்தியன் அரசாங்கம் வந்து இந்தியாவில் செமிகண்டக்டர் ஃபீல்டு மிகப்பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிறதுக்காக பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி இன்னைக்கு செமிகண்டக்டர் ஃபீல்டை மிகப்பெரிய லெவலில் வளர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. 2021 அப்புறம் தான் இந்த செமிகண்டக்டர் ஃபீல்டில் உள்ள கம்பெனிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற மோஷிப் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்றாங்க, அந்த கம்பெனி எப்படியாப்பட்ட கம்பெனி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 2999 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 159 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 176 ரூபாயும், லோ 58 ரூபாயும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் 76 கோடி கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 47.3% வச்சிருக்காங்க. சேல்ஸ் growth 49.7% வந்து இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் 170 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 10.6 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் 272 கோடி இந்த கம்பெனி சேல்ஸ் பண்ணுது. இந்த கம்பெனி சேரை வந்து இவங்க பிளட்ஜ் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் growth 86.4% இருக்கு. நம்ம பார்த்த வரையுமே ஒரு லாங் டைமுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனியா இருந்தாலும் 2021 அப்புறம் தான் இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். 2006லேருந்து 2024 வரை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. 2006லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 40 ரூபா 50 ரூபாயில இருந்து ஒரு சரிவை தான் சந்திச்சிருக்குன்னு சொல்லணும். அது காரணம் இந்த கம்பெனி வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2009க்கு அப்புறம் அந்த கம்பெனி 4 ரூபா 5 ரூபாய் அப்படியே சுத்திக்கிட்டே இருந்திருக்கு 2015 வரை. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஓரளவு ஒரு 60 ரூபா ரேஞ்சுக்கு நல்ல அப்மூவ் கொடுத்துட்டு அங்க இருந்து ஒரு பெரிய டவுனை சந்திச்சிருக்கு. இந்த 2021க்கு அப்புறம் தான் செமி கண்டக்டருக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவும் நிறைய சப்போர்ட் பண்ணுது. சைனாவை விட்டா நமக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியா இதை என்கரேஜ் பண்ண காரணத்தினால இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் அதில் அதிகம் பண்ண காரணத்தினால தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2021க்கு முன்னாடி பாருங்க வெறும் 7 ரூபாயில இருந்தது இன்னைக்கு 60 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்க ஒரு 3 வருஷத்துல. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 2012ல இந்த கம்பெனி சேல்ஸ் வந்து 15 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து 2016 வரை ஒரே ரேஞ்சில தான் இருந்திருக்கு. பெரிய லெவல்ல அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகல. 2017க்கு அப்புறம் அவங்களோட சேல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 38, 60, 75 கோடி, 105 கோடி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 2023ல 198 கோடியும் 24ல 272 கோடிங்கிற அளவுக்கு சேல்ஸை வந்து நல்ல முறையில இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. ஆனா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணவங்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். இதுவரையும் 2021 வரையுமே ஒரு லாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 2017 மார்ச்ல. இந்த இடத்துல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாலும் எங்க இருந்து அந்த ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதர் இன்கம்ல தான் அந்த கம்பெனி 3 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணதுல இருந்து மைனஸ்ல தான் போயிருக்கு. 1 கோடி ரூபாய் ஒரு சில கோடிகள் லாஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அதர் இன்கம்ல அவங்க மேட்ச் பண்ணதுனால இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனா 2021க்கு அப்புறம் இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா செமி கண்டக்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் 2022ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. 23ல ஒரு 6 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. வரக்கூடியதுல பாத்தீங்கன்னா 11 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் இந்த கம்பெனில மக்களும் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செமிகண்டக்டரோட டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில மட்டும் கிடையாது, ஓவரால் வேர்ல்டு அளவுலயும் செமிகண்டக்டரோட தேவை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மார்ச் 2021க்கு முன்னாடி தான் இந்த கம்பெனி லாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துலயுமே பெரிய லெவல்ல லாஸ் பண்ண கிடையாது. அதாவது ஜூன் 2021க்கு அப்புறம் இந்த கம்பெனி குவார்டர்லில எங்கேயுமே லாஸ் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் நல்ல விஷயம்.
இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரை பார்க்கலாம். அதுல ரிசர்வும் பாரோவிங்ஸ் தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த கம்பெனி எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கடனை பொறுத்தவரையும் கரண்டா 76 கோடி கடன் வச்சிருக்காங்க. ரிசர்வ்னு பாத்தீங்கன்னா 170 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி கடனை பொறுத்தவரையும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ரிசர்வ் வந்து 170 கோடி இருக்கு, கடன் 76 கோடி தான் இருக்கனால இந்த கம்பெனிக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா இதுவரை இந்த கம்பெனி ஒரு பெரிய லெவல்ல டிவிடெண்ட் கொடுக்கவே கிடையாது. வரக்கூடிய காலங்களில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேரை ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறத. இந்த கம்பெனியோட ஷேரை வந்து ப்ரொமோட்டரான அவங்களே பாத்தீங்கன்னா 2017ல 64% ஹோல்டு பண்ணவங்க இப்ப மார்ச் 2024ல 47.33% ஹோல்டு பண்றாங்க. அவங்களோட ஷேரை வந்து ஒரு பெரிய லெவல்ல வித்துட்டு வெளியில போகல, ஒரு ஒரு ரேஞ்சில கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு தான் வெளியில போயிருக்காங்க. 47.3ங்கிறது ஓகே. இந்த ஒரு ப்ரொமோட்டர் வந்து நல்ல ஓரளவு அவங்க கம்பெனி ஷேரை ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கடுத்து யார் ஹோல்டு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டு பண்றாங்க. எஃப்ஐஐ உள்ள வந்திருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு எஃப்ஐஐ இன்வெஸ்டர் இருந்தாலும் அவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எந்த கம்பெனி நல்லா போய்கிட்டு இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களான்னு பார்த்துட்டு நல்லா போற கம்பெனில மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு கம்பெனில நல்லா மேல ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர் ஓரியன்டா எந்த கம்பெனி நல்லா போகும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில எஃப்ஐஐ வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நம்ம இந்த கம்பெனியோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு நல்ல நம்பகத்தன்மையான அளவுக்கு இந்த கம்பெனி இருக்கு. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஐ பண்றாங்கன்னு பார்த்தா டிஐ இன்னும் இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து பப்ளிக் 49.79% ஹோல்டு பண்றாங்க. மோசிப் டெக்னாலஜி லிமிடெட் இந்த கம்பெனில இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா எப்ப பண்ணலாம்? வரக்கூடிய நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷனுக்கு பிறகுதான் எந்த ஒரு கம்பெனிலுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லாம ஒரு தொங்கு நாடாளுமன்றம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. 10% 5% இறங்க கூட வாய்ப்பு இருக்கு. இதனால எதா இருந்தாலும் நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இருக்கிற நம்ம கண்டிப்பா நல்ல கம்பெனில நம்ம வாட்ச் லிஸ்ட்ல போட்டு பார்த்து வாட்ச் பண்ணிட்டு வரலாம் ஒழிஞ்சு இப்ப இந்த சூழ்நிலையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஓகே. இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. குவார்டர்லியே இந்த கம்பெனி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பா இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைக்கு போறது கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சிஜி பவர் கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். அந்த கம்பெனி 550 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இந்த கம்பெனி 150 ரூபாயில தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 550 ரூபாயில என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த கம்பெனியும் ஃபுல் அண்ட் ஃபுல் செமிகண்டக்டர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க அளவுக்கு நல்ல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து வந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்டர்களுக்கு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இந்த கம்பெனியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து 2021 அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனியை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வந்துகிட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளால முடிஞ்சது எவ்வளவு கம்மியா நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இந்த கம்பெனியோட வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த கம்பெனி வளர அந்த கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம ஒழிஞ்சு ஒரேடியா போயிட்டு ஒரே ஸ்டாக்ல அள்ளி இன்வெஸ்ட்மெண்ட் போடாம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாங் டைம்ல நல்ல ரிட்டர்ன் எடுக்க பாருங்க. இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.